உள்ள அப்படி கிரில் பண்றாங்க, அப்படி பண்றாங்கலாம் தகவல் வருது. பட் எனக்கு தெரிஞ்சு அதை ஒரு கருவியாக, ஒரு மையமாக வைத்து விஜய தங்கள் அணிக்கு இழுக்கிறதுக்கான எல்லா வேலையும் அமித்ஷா செய்வார். அது பிஜேபின்னு சொல்லுங்க, மத்திய அரசு சொல்லுங்க, என்ன அமித்ஷா அந்த முயற்சியை கடைசி வரைக்கும் கைவிட மாட்டார். ஏன்னா எடப்பாடியால முடியல. என்னடா அவர் கெஞ்சி பார்த்தாரு, கொஞ்சி பார்த்தாரு, வரல விஜய். தனி தீர்மானமே போட்டு நாங்க தனியா அனுப்போம். நாங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொன்ன பிறகு, அது எவ்வளவு தூரம் சாத்தியம்னு தெரியல. ஈவன் அமித்ஷாவுடைய முயற்சியே வெற்றி பெற்றால் கூட, எந்த கண்டிஷன்ல வெற்றி பெறுங்கிறது அது நெருடலான விஷயம். அதனால தான் வாய்ப்பு குறைவுன்னு நம்ம பேசுறோம். என்டிஏ அதிமுக தலைமையிலான என்டிஏ அணிக்கு விஜய் வருவது வாய்ப்பு ரொம்ப குறைவான விஷயம்னு சொல்லணும். அரசியல்ல வெக்கங்கெட்ட விஷயம். கடைசி நேரத்துல என்ன நடக்கும். ஒரு பொது பார்வை பார்த்தா ஏன் வாய்ப்பு குறைவுன்னு சொல்றேன்னா, நாங்க 30% மேல ஓட்டு வச்சிருக்கோம்னு பல சர்வேக்களை கையில வச்சுக்கிட்டு அலையுறாங்க விஜய் கட்சிக்காரவங்க. அதுல பாதி நிஜமும் இருக்கலாம். பொதுவா நான் சர்வேக்களை எல்லாம் நம்புறது இல்ல. பட் ஒரு ஒரு ஆதரவு தளம் வந்துகிட்டு இருக்கு, வந்துடுச்சுங்கிறதுல நம்ம யாரும் மறுக்கல. விஜயை பிடிக்காதவங்க கூட அதை மறுக்க மாட்டாங்க. அவர் நான் தான் முதலமைச்சர்னு சொல்லும்போது, எடப்பாடி 150 தொகுதியில பிரச்சாரத்தையே பண்ணி முடிச்ச ஆளு முதலமைச்சர் வேட்பாளர்ங்கிற அடையாளத்தோட. யார் விட்டு குடுப்பா? 2 பேர்ல யார் விட்டு குடுத்தாலும் அது அந்த அணிக்கு நல்லதல்ல. 2 பேருடைய கட்சி தொண்டர்களும் ஏதோ ஒரு வகையில சோர்ந்து போவாங்க. ஸோ முழுமையான பலன் கிடைக்காங்கிறது இந்த பார்வை ஒண்ணு. மைனாரிட்டி ஓட்டு கன்வெர்ட் ஆகாது. இப்போ விஜய் முழுக்க முழுக்க கிறிஸ்தவர் ஓட்டு நம்ம பக்கம் வரும்னு அவர் தன்னை கிறிஸ்தவராக வெளிக்காட்டுகிறதுல அவர் வெட்கப்படவும் இல்ல, அல்ல தப்பும் இல்ல. அவர் யாருங்கிறது வெளியே சொல்றார். அது அடையாளப்படுத்தப்பட்டதா இருக்கு. சில பேர் திட்டமிட்டதை வெளியே சொல்றாங்க. சில பேர் விமர்சிக்கிறதுக்காக சொல்றாங்க. விஷயம் எதுவானாலும் அவர் கிறிஸ்துவர் என்கிற அடையாளத்தை அவரும் மறைக்கல. யாரும் அதை ஆட்சேபிக்கவும் இல்ல. சோ அந்த கிறிஸ்துவர்கள் வாக்கு பிஜேபியும் அங்க வகிக்கிற என்டிஏக்குள்ள போனா கிடைக்குமான்னு விஜய்க்கு ஒரு தயக்கம் இருக்குல்ல. ஏன்னா ஒரு பேஸ் ஓட் பேங்க்னு அவர் நினைக்கிறாரு. அது தப்பு இல்ல. அரசியல் அப்படிதான் கணக்கு போட்டு நான் எந்த ஜாதிக்கும் எந்த மதத்திற்கும் உரியவன் அல்ல, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு எல்லாரையும் பொதுவா பார்க்கல, சும்மா வசனம் தான். அடிப்படை ஆதாரம் என்னன்னா அந்தந்த இதை கொஞ்சம் பார்த்துதான் அரசியல் பண்ணி ஆகணும். ஸோ விஜய் அதை இழப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி வர்றதுனாலதான் வாய்ப்பு குறைவுன்னு சொல்றோம். ஸோ சிபிஐ விசாரணையில முடிஞ்சு வெளியே வரும்போது கையெழுத்து போட்டுதான் வருவாரு அப்படிலாம் சில பேர் சொல்றாங்க. 23ஆம் தேதி மீட்டிங்லயே மேடை ஏறிவாரெல்லாம் சில பேர் கிளப்பி விடுறாங்க. எனக்கு என்னமோ அது வாய்ப்பு குறைவு. அது வரைக்கும் ஜனநாயகம் வராது. இல்ல, ஜனநாயகம் உச்சநீதிமன்றத்துல அந்த வழக்கினுடைய இதை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். இவ்வளவு அவசரப்பட்டு நீங்க வந்திருக்க வேண்டியதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெட்லைன் வச்சுட்டாங்க. ஸோ இதுக்கு மேல இழுத்தாங்கன்னா அது வேற மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனா இந்த மாதிரி தாக்கத்தை எல்லாம் ரொம்ப பார்த்து பழக்கப்பட்ட ஆட்கள் பிஜேபி இப்படி தொடச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் இது திரையுலகம் சம்பந்தப்பட்டது. இது தமிழ் சினிமாவை மட்டும் எதிரொலிக்காது. சென்சார் போர்டினுடைய இந்த நடவடிக்கை ஒட்டுமொத்த பேன் இந்தியாலேயே இது ஒரு எஃபெக்டை ஏற்படுத்தும். குறிப்பா பாலிவுட்ல, கோலிவுட்ல அப்படி இப்படின்னு சொல்றேன், உட்டுன்னு எல்லா மாநிலங்களையும் தாக்கத்தை ஏற்படுத்துகிற விஷயத்தில் செல்மிஷம் செய்ய நினைத்தால் அந்த செல்மிஷத்தை ஒரு எல்லை தாண்டி செய்ய மாட்டாங்கன்னு நான் நம்புறேன் பிஜேபி.